ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு வச்சு அருமையான ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டிஃபன் அல்லது பிரேக்ஃபாஸ்ட்டு கூட நீங்கள் சாப்பிட்லாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இது போல் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துகிட்டு ஒரு தட்டு போட்டு 15 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், வேறொரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1/4 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணியிருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், வெங்காயம் பச்சை மிளகாய் இந்த ஆயிலில் வதங்கட்டும். இப்போ 2 மீடியம் சைஸ் கேரட் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை இப்போ இது கூட சேர்த்துருவோம். 4-5 பீன்ஸு அதை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கிறேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. 4-5 முட்டைக்கோசு இலைகள் அதையும் வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணியிருக்கிறேன், அதையும் இது கூட சேர்த்துருவோம். இதெல்லாமே ஓரளவுக்கு வதங்கட்டும். பாருங்கள், 2 நிமிஷம் வதங்கின பிறகு இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அதாவது இந்த காய்க்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு, 3/4 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். மசாலாவோட பச்சை வாசனை போகணும், அந்தளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், இது போல் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ மீடியம் சைஸ் தக்காளி 2 எண்ணெய் எடுத்துகிட்டு அதையும் பொடிசாக கட் பண்ணியிருக்கிறேன், அதையும் இது கூட சேர்த்துருவோம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா மசிச்சு விட்டு வதக்கி விட்டுருவோங்க. பாருங்கள், தக்காளி காய்கறி மசாலாவோட நல்லா வதங்கி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 2 உருளைக்கிழங்கு எடுத்து நான் வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிறேன், அதை இப்போ இது கூட சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், 2 உருளைக்கிழங்க நான் மசிச்சு வச்சுருக்கிறேன், அதை இது கூட சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நம்ம நல்லா வெங்காயம் தக்காளி காய்கறி கூட நல்லா நம்மளுக்கு குழைவாக வெந்து வரணும். இப்போ காயில் பாருங்கள் 3/4 பதத்துக்கு நம்மளுக்கு வெந்து வந்துடுச்சு. இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம், அதாவது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வேக விட்டு இது போல் மசாலா ரெடியான பிறகு கொஞ்சமாக மல்லி இலை தூவி இறக்கிக்கலாங்க. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி குழைவாக இருக்கணும். ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா குழைவாக இருக்கணும். இந்த பாத்திரம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவு எடுத்து சின்ன சின்ன சப்பாத்தியில் திரட்டிக்கலாங்க. நான் எடுத்த மாவுக்கு எனக்கு 4 சப்பாத்தி வந்துச்சு. இது போல் நல்லா திரட்டி விட்டுடலாம். ரொம்ப லேசாக திரட்டிடக்கூடாது, ஓரளவுக்கு கனமான பாத்திரத்தில் திரட்டிக்கலாங்க. போலிக்கு திரட்டுவோம் இல்லைங்களா, அந்த போல் நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலாவை சென்டரில் இது போல் அப்ளை பண்ணிவிட்டு ஓரங்களில் இது போல் மடித்து விட்டு நம்ம அது கூடயே ஜாயின் பண்ணி விட்டுருவோம். பாருங்கள், உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப் எது வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். முக்கோண ஷேப்பில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் 4யுமே ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ தோசைக்கல்லை ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச கோதுமை வெஜ் ரொட்டியை இது கூட சேர்த்துருவோம். 2 புறமும் திருப்பி வேக விட்டு இது போல் செவந்த பிறகு நம்ம தட்டுக்கு மாற்றிக்கலாங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வைங்க. லைட்டாக மட்டும் ஆயில் அப்ளை பண்ணிங்கன்னா போதும். அவ்வளோதாங்க, சூப்பரான ஹெல்த்தியான நல்ல ஒரு ஃபில்லிங்கான ரெசிபி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. எல்லா வெஜிடபிள்ஸும் இது கூட ஆட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் கிட்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸ் கூட இது ட்ரை பண்ணி கொடுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு ஃபில்லிங்கான ரெசிபி. டெய்லி இட்லி தோசை சப்பாத்தின்னு சாப்பிட்றதுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஃபன் ரெசிபி. சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.